உலக எரிசக்தி சந்தையில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதி யுக்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கையாண்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் தாறுமாறாக உயர்ந்து வரும் சூழலை சமாளிக்க முன்னணி உற்பத்தியாளர்களான சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டு வெனிசுலாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை வாங்கி குவிக்க துவங்கியுள்ளது. மேற்காசிய போர் மற்றும் ஹார்மஸ் ஜலசந்தி முடக்கம் போன்ற காரணங்களால் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மலிவு விலையில் கிடைக்கும் வெனிசுலாவின் எண்ணெயை நோக்கி இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திரும்பியுள்ளன. எரிசக்தி சரக்கு கண்காணிப்பு நிறுவனமான கெப்லர் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2,83,000 பேரலாக இருந்த வெனிசுலாவின் எண்ணெய் இறக்குமதி மே மாதத்தில் நாளொன்றுக்கு சுமார் 4,17,000 பேரலாக அதிகரித்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக வெனிசுலாவிடமிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வாங்காத நிலையில் இந்த திடீர் மாற்றம் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தற்போதைய தரவுகளின்படி இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகளில் ரஷ்யா முதலிடத்திலும் ஐக்கிய அரபு அமீரகம் 2ஆம் இடத்திலும் இருக்க வெனிசுலா 3வது இடத்தை பிடித்துள்ளது. வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் அதிக சல்பர் கொண்ட கனரக வகை என்பதால் இதனை சுத்திகரிப்பது சாதாரண ஆலைகளுக்கு கடினம். ஆனால் குஜராத்தின் ஜாம் நகரில் உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் அதிநவீன சுத்திகரிப்பு உட்கட்டமைப்பு இந்த வகை எண்ணெயை மிக எளிதாக பிரித்தெடுக்கும் திறன் கொண்டது என்பதால் இந்த மலிவு விலை வர்த்தகத்தால் ரிலையன்ஸ் பெரும் பலனை பெற்று வருகிறது. இதற்கு நேர்மாறாக பிப்ரவரி வரை இந்தியாவின் 3வது பெரிய சப்ளையராக இருந்த சவுதி அரேபியாவின் எண்ணெய் விலை அதிகமாக இருந்ததால் இந்திய நிறுவனங்கள் அதனை புறக்கணித்துள்ளன. இதன் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் 6,70,000 பேரலாக இருந்த சவுதி எண்ணெய் விநியோகம் மே மாதத்தில் 3,40,000 பேரலாக, அதாவது பாதிக்கு பாதியாக சரிந்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா பொருளாதார தடைகளை தளர்த்தியதை தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்க துவங்கிய போதிலும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளதால் மே மாதத்தில் அங்கிருந்து விநியோகம் முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. ஹார்மஸ் ஜலசந்தி முடக்கத்தால் ஈராக்கின் விநியோகமும் 9,69,000 பேரலிலிருந்து வெறும் 51,000 பேரலாக குறைந்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த விநியோக இடைவெளியையும் இந்தியா தற்போது வெனிசுலா மற்றும் அமீரகம் மூலமாக சத்தமே இல்லாமல் நிரப்பி சவுதி அரேபியாவுக்கு ஒரு மாற்றுப்பாதையை உருவாக்கியுள்ளது.